வணக்கம் டிபிகே டாக்ஸ். மூன்று முடிச்சு சீரியலில் மாதவி கதாபாத்திரத்தில் நடிக்கிறவங்களை பற்றின பயோகிராஃபி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மூன்று முடிச்சு சீரியலில் மாதவியாக வில்லி ரோலில் நடிக்கிறவங்களோட உண்மையான பெயர் கிருத்திகா லட்டு. இவங்க 1986 நவம்பர் 27 சென்னையில் பிறந்திருக்காங்க. இவங்களை இதுக்கு முன்னாடியே பல சீரியல் சினிமாக்களில் நீங்கள் பார்த்த மாதிரி தெரியலாம். ஆமாம், இவங்க ரொம்ப வருடங்களாகவே சீரியல்களில் நடிச்சிட்டு வராங்க. 2013 வெளியான தேன் நிலவுன்ற சீரியல் மூலமாக தான் முதல் முறையாக கிருத்திகா அவங்க சீரியலில் அறிமுகமாக வராங்க. இதுக்கப்புறம் பைரவி, தேவதையை கண்டேன்னு தொடர்ந்து சீரியல்களில் நடிச்சிருக்காங்க. கிருத்திகா அவங்க சீரியலில் நடிக்கிறதுக்கு முன்னாடி அட்மின் ஹெச்ஆர்னு அதில் தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த ஒர்க்லாம் பெருசாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இவங்களுக்கு மீடியாவில் வரணுன்னு தான் மிகப்பெரிய ஆசை. அப்படி முதல் முறையாக இவங்க ஆர்ஜேவாக தான் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஆங்கரிங்கும் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக சீரியலில் நடிக்கிற வாய்ப்பு இவங்களுக்கு கிடைச்சிது. குறிப்பாக இவங்க 2017 பூவே பூச்சோட சீரியலில் மீனுக்குட்டி கதாபாத்திரத்தில் ரொம்பவும் சூப்பராக நடிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் கிருத்திகா அவங்க தென்றல் வந்து என்னை தொடும், அருவி, இப்படி பல சீரியல்களில் நடிச்சிருந்தாங்க. இவங்களை நீங்கள் சினிமாவிலையுமே பார்த்துருக்கலாம். மிஸ்டர் லோக்கல், இனிமே இப்படி தான், சென்னை 28 பார்ட் 2, இப்படி சில திரைப்படங்கள்லையுமே நல்ல நல்ல ரோல்கள் நடிச்சிருக்காங்க. ஆனால் எந்த திரைப்படம் சீரியல்கள்லையுமே இவங்க வில்லி ரோலில் நடித்ததில்லை. ஆனால் முதல் முறையாக இவங்களுக்கு மூன்று முடிச்சு சீரியலில் தான் மாதவின்ற ஹீரோவோட அக்கா கதாபாத்திரத்தில் வில்லி ரோலில் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. அது ரொம்பவும் சிறப்பாகவே இவங்க நடிச்சிட்டு வராங்க. இவங்களோட நடிப்பு மூன்று முடிச்சு சீரியலில் மாதவி கதாபாத்திரம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிபிகே டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க.